எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு குரு சுக்கிரன் இணைவு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? இவங்க 2 பேரும் சேர்ந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்கிறாங்க. இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்க போகுது? மேஷ ராசி ஃபர்ஸ்ட் இவங்க யாரு? இந்த ராசியில பிறந்தா என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு? முதல்ல இவங்க என்ன குணத்தோட இருப்பாங்க? இன்னைக்கு என்னென்ன சூழ்நிலைகள் இவங்களுக்கு போயிட்டு இருக்கு, இந்த பயிற்சியினால இவங்க என்னென்ன சந்திக்க போறாங்க நிச்சயமாக பார்க்கலாம். மேஷ ராசி முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ராசி அப்படின்னாவே அது வந்து 20 to 30%. நீங்க யாரை எப்படி பிரதிபலிக்க போறீங்க, உங்களோட மனசு எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் மேஷம். உங்களுடைய லக்னம் எப்படி இருக்க போகுது, லக்னாதிபதியோடைய பலம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. 90% ஆஃப் த ரோல் அப்படிங்கிறது ப்ளே பண்ண போகுது. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே லக்னாதிபதியோட பலத்தை தான் பார்க்குறோம், 2வது ராசியாதிபதி பலத்தை பார்க்குறோம். அப்புறம் 90% பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நீங்கள் தனித்துவமாக இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதியோடைய பலன்கள் தான் நிச்சயமாக பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் இந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு 15ஆம் தேதிக்கு மேலே குரு சுக்கிரனுடைய இணைவு, இதனோட நல்ல ஒரு யோகமான கிரக சேர்க்கை. ரொம்ப தடுமாறிட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்க போகுது இந்த மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு. என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. எவ்வளோதான் முட்டி மோதினாலும் வாழ்க்கையில் நான் மட்டும் சோம்பேறியாவாக இருக்கேன், எனக்கு ஏங்க வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியே இல்லை, தைரியமாக இன்னைக்கு அதட்டி எல்லாரையும் கேட்குற மாதிரி இருப்பீங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மனசு வெதும்பி ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ராசி. எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, வாழ்க்கையில் நீங்கள் ஏறாத உயரம் இல்லை, இறங்காத கீழே அளவு இல்லை. அந்த அளவுக்கு புகழோடைய உச்சத்தையும் பார்த்துட்டீங்க, கீழேயும் வந்துட்டீங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறைய ஏற்றங்கள் இறக்கங்களை சந்திக்கக்கூடிய மேஷம். உழைப்புக்கு பெயர் போன ராசிங்க. இங்கே சனீஸ்வர பகவான் நீசமாகவே இருந்தால் கூட உழைப்பில் ஒருபோதுமே வந்து இந்த கஞ்சத்தனம் பார்க்கறது, அப்படியே விடாப்பிடியான உழைப்பு, இதெல்லாமே யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷத்துக்கிட்ட தான். இன்னைக்கெல்லாம் இந்த ராசியை பொறுத்தவரை குரு ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு இவர் இன்னைக்கு மாற்றத்தை எதுவும் கொடுக்காம, நல்ல மாற்றத்தை எதுவும் கொடுக்காம இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போகிறது தான் இந்த குருவோடைய பலன்கள் நடந்துட்டு இருக்கு. குரு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வருவது அவ்வளோக்கா நல்லதான்னு நினைக்கிறீங்களா? நல்லதே இல்லை. ஒரு பார்க்கக்கூடிய பார்வைகளோட பலமெல்லாம் நல்லா இருக்குமோ தவிர்த்து 3ஆம் இடத்துல குரு பெரிய அளவுக்கு டேஞ்சருங்க. ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது பெருசாகவே இல்லவே இல்லை மேஷத்துக்கு. எல்லாருமே காசு தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை இன்னைக்கு மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு கொடுத்துட்டு தள்ளிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம பழகக்கூடிய மேஷராசிக்கு இன்னைக்கு இதெல்லாம் இருந்தால் மட்டுமே தான் நான் உங்ககிட்ட பேசுவேன், அன்னைக்கு உங்ககிட்ட மதிப்பு மரியாதை இருந்து நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன், இன்னைக்கு எதுவுமே இல்லை, நான் எதுக்கு உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு அசால்ட்டாக ஒருத்தரும் சொல்கிறது இன்னைக்கு மேஷத்தை பொறுத்தவரையும் நிறைய மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. சொந்த அம்மா சொந்த அப்பாலாம் உங்களை இன்னைக்கு யாரோ 3வது நபர்கள் மாதிரி பழகிறதுக்கும், ரோட்டில் இருந்து திட்டுறதுக்குமே, எல்லா விஷயத்துலையும் உங்களை விட்டு கொடுக்கறதுக்குமே ரொம்ப அதிகமான வாய்ப்பு. அக்கா தங்கச்சின்னு எல்லாம் ஓடுனீங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் ஓஞ்சி போய் உட்காந்து பார்த்து மனசு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த மேஷத்தை பொறுத்தவரை செல்ஃபிஷ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. விடாப்பிடியான குணம். ஒரு விஷயத்த முடிவு பண்ணால் அதுக்கு அடையிற வரையும் தூங்கவே மாட்டாங்க. ஆனால் காசு மேலே பற்று இல்லாதவங்க மேஷமெல்லாம் லவ் பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரையும் போராடுவாங்க. காசே இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட, இந்த பையன்கிட்ட, தன்னுடைய ஸ்டேட்டஸ் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல மேடம், நான் போட்டு காப்பாற்றிக்கிறேன் மேடம், நான் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு பல ஜாதகங்கள் இப்போ ரீசெண்டான பார்த்துட்டோம். அதே போல் திருமண வாழ்க்கையை எடுத்துகிட்டு பாருங்க, அவ்வளோ சீக்கிரம் மேஷம் விட்டு கொடுக்காது, கோவப்படும், சண்டை போடும். 5 நிமிஷம் தான் அவங்களோட சண்டை, மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் எடுங்க, மேக்ஸிமம் அவங்களோட சண்டை வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே வர தாங்கவே தாங்காது. அந்த அளவுக்கு பொறுத்து தான் இந்த மேஷத்தோடைய ரொம்ப யதார்த்த தன்மை. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. யதார்த்தமாக பேசக்கூடிய வார்த்தைகள் பல பேரால் ட்விஸ்ட் பண்ணி இன்றைக்கி பெரிய கெட்ட பெயர்கள் இன்றைக்கி இந்த மேஷத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்து அவர்கிட்ட சொல்லும்போது சொல்லியிருந்தோம், உங்களுக்கு தசா புத்திகள் நடப்பு அந்தரம் எதுவுமே சரியில்லை, நீங்கள் பேசக்கூடிய சின்ன வார்த்தைகள் கூட மற்றவங்களுக்கு காயப்படுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும், ரொம்ப கவனமாக இருங்க, இதன் மூலியமாக பெரிய பொருளாதார இழப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க, அப்படி இல்லைன்னா மன உளைச்சல்கள் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும், ரொம்ப கவனமாக இருங்க, அதுவும் இந்த பீரியட் வரை ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எதுவுமே பேசாமல் ஒரு சின்ன பிரச்சனைகள், ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு கோர்ட்டு கேஸுங்கிற போகிற அளவுக்கு அவரை கொண்டு போய் விட்டுருச்சு. மேடம் நான் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன், பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, இன்னைக்கு பார்த்தீங்களா என்னோட சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நிலைமை அப்படிங்கிறது திருப்பி ஜாதகத்தை தூக்கிட்டு ஓடியாந்தார்.
நீங்கள் சொன்ன போலவே நடந்துருச்சு மேடம். இதனால் என்னுடைய தொழில் கடுமையாக பாதிச்சு. எல்லா இடத்துலையும் எனக்கு கிட்டத்தட்ட வயது 40 ஆச்சு மேடம். எனக்கு எதிரிங்கிறது யாருமே இல்லை. ஆனால் இன்னைக்கு என்னை எதிரியாக பார்க்குறவங்க பல பேர் என் வீட்டு சுற்றினே என்னோட எதிரியாக இருக்காங்க. அவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா அதே தான். அப்போ நம்ம சொல்லும்போது சொல்லியிருந்தோம், நீங்கள் என்ன தான் பேசுங்க, என்ன தான் பழகுங்க, கடைசியில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காத்துட்ருக்கு. நம்ம கிளியர் கட்டாக சொன்னோம். அதுவும் இந்த டைம் பீரியடுன்னு சொல்லி குறித்து கொடுத்தோம். அதை மீறி அவர் அசால்ட்டாக இருந்தார். இந்த காலம் வந்தது. இன்றைக்கி அவர் இந்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கார். இப்போ இதுலேருந்து ஒன்று என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்து முடிந்தது மட்டும் சொல்கிறது அஸ்ட்ராலஜி. இனிமேல் என்ன நடக்க போகுது, இந்த விஷயங்களை நம்ம கிளியர் கட்டாக ஜாதகத்தில் எடுத்துடலாமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், கண்டிப்பாக எடுத்துடலாம். அவர் கொஞ்சம் விவரமாக இருந்தாலுமே இந்த பிரச்சனையை அவர் தடுத்திருக்கலாம். ஆனால் அவரால் முடியல. ஏன்னா கிரகங்கள் தங்களுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. அவருக்கு கொடுக்கக்கூடிய தசா புத்தி ரொம்ப 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 நெகட்டிவாக இருக்குது. இப்போ கிளியர் கட்டாக சொல்லியிருந்தோம். அதை மீறி கிரகங்கள் தங்களுடைய வேலையை காமிச்சனால இன்றைக்கி அவர் இந்த விஷயத்தில் நிறைய ஃபேஸ் பண்ணுறார். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா, அவர் இடம் வீடு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ தூக்கிட்டு மறுபடியும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஓடி வரார். மேடம், அடுத்தது இடத்துக்கு ஜாமீன் போட்டிருக்கேன், அந்த இட பிரச்சனைகள் பெருசாகிடுச்சு, என்னோடய பணம் எனக்கு திரும்பி வந்துருமா, எனக்கு பயமாக இருக்குது இது நடந்தனால அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்தார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சுக்கிரன் குருவோடைய சேர்க்கை 9ஆம் இடத்தையே பார்க்குறாரு. வெளிநாடு போய் தங்கி இருக்கிறதுக்கு, வெளிநாட்டில் வேலை தொலாவிட்டு இருக்கேன், என்னால் உள்ளூரில் இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ராசி மேஷந்தாங்க. எல்லாத்துக்கும் உதவக்கூடிய ராசி. அதனாலேயே இவங்களால சொந்த ஊரில் வாழ விடாமல் நிறைய தொந்தரவுகள், சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஏளனமாக பேசுறது, கேவலமாக பேசுறது, இந்த மாதிரி தான். அங்காரகன்றோட ராசி கோவப்படுறதுனாலே எல்லாரும் இந்த பெரிய அளவுக்கு பேர், ஐயோ இவங்களா ஆகாதப்பா, இவங்க ரொம்ப கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்கள் மேலே அள்ளி தெளிக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் படிப்படியாக ஒரு growth அப்படிங்கிறது, வளர்ச்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. சுக்கிரன் செவ்வாய் இணைவு என்னங்க, பொன் யோகங்க. அப்போ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய ஆம்பிஷன் அப்படிங்கிறது ஒரு இடம் வாங்கணும், ஒரு கைப்பிடி மண் என்னுடைய பேரில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். 30 வயதாச்சு, 35 வயசாச்சு, என்னால் வந்து பார்த்திங்கன்னா இடம் அப்படிங்கிறது ஒன்று வாங்கவே முடியல, எட்டா கனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த இடம் சார்ந்த விவகாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும். நான் இடத்துக்கு காசு வச்சுட்டு தொலாவறேன் மேடம், ஆனால் என்னால் வாங்க முடியல, ஆனால் எதுவுமே இல்லாமல் லோன் போட்டு சீக்கிரம் வாங்குறாங்க, நான் கேட்ட விலையை விட குறைச்சி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இப்போ ரீசெண்ட் டைமில் ஜாதகத்தை பார்த்தோம். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிறந்த கால ஜாதகம் சப்போர்ட் பண்ணாதனால இந்த மாதிரி கவலைகள். இனி அதெல்லாமே வரப்போகுது. எங்கேயோ சறுக்கல் விழுகுது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த ஏற்றம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நல்லா தான் நடக்கிற காத்துட்ருக்கு. என்னதான் ஜென்ம சனி காலங்களாக இருந்தாலும், இல்லை 7.5 சனி காலமாக இருந்தாலுமே உங்களுக்கு இன்னைக்கு தாக்கம் எப்படி இருக்குது? ஜென்ம சனி மாதிரி தலையில் வந்து சனீஸ்வர பகவான் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? ஏற்கனவே மேஷ லக்னத்துக்கும் சரி, விருச்சக லக்னத்துக்கும் சரி, சனி ஆவரேஜான பிளானட். இப்போ சனி கொடுக்க எவர் தடுப்பார்? அப்போ சனீஸ்வர பகவான் தான் இந்த ராசிக்கு யோகாதிபதி. அப்போ அவர் தொழில் அப்படிங்கிறது அவர் தான். அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி சனி, தொழில்காரகன். ஆனால் இந்த மேசராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் தொழில், நல்லா இருந்தால் மட்டும்தான் வேலை, நல்லா இருந்தால் மட்டும்தான் கர்மா, நல்லா இருந்தால் மட்டும்தான் குழந்தை குட்டி. இப்போ நிறைய பொறுப்புகள் இந்த மேஷம் அப்படிங்கிறது வந்து சனீஸ்வர பகவான் வச்சிருக்கனால இன்னைக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறனால இதெல்லாமே நம்மளை விட்டு போயிருமோ, என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த மற்றவங்களுக்காக நம்ம விட்டு கொடுக்குவோம். தேவையில்லாத பிரச்சனைகள். நீங்கள் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா, யதார்த்தமாக குழந்தைங்க பண்ணக்கூடிய தவறுனால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வருது. சின்ன பிரச்சனைகள் பேசி அது பெரிய அளவுக்கு தூண்டி விடப்படுறது எல்லாமே எனக்கு சாதகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு பாதகமாக டேர்ன் ஆகுது. ரோட்டில் போகிற வரவன்லாம் என்னை கெட்ட வார்த்தை பேசுகிறான் மேடம் அப்படின்னு ரீசெண்ட் டைமில் சொன்னாங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அளவுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய டைமில் ரொம்ப பாசிட்டிவாக மாறப்போகுது. அரசியலில் கவனம் செலுத்திட்டு இருக்கவங்க, அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு யோகமான சக்ஸஸ் பீரியட். நிறைய வாயை கொடுத்து மாட்டிடாதீங்க. சிக்க வைக்கிறதுக்கு பல பேர் உங்களை காத்துட்டு இருக்காங்க, காலி பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப 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 நல்லவன் கெட்டவன் பார்த்து பழகணும். சொந்த வீட்டிலேயே இன்றைக்கி உங்களுக்கு எதிரிகள் இருக்குங்க. மேஷத்தை பொறுத்தவரையும் தைரியமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய ஏறுமுக சனி இல்லாமல் இறகுமுக சனியாக சனீஸ்வர பகவான் ஒரு பக்கம், அவர் வேற கல்யாணத்தை வச்சுருக்காரு, தொழில் வச்சுருக்காரு, கர்மா வச்சுருக்காரு, வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய விஷயங்களை அவர் தான் வச்சுட்ருக்காரு. இன்றைக்கி 7.5 சனியை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. நீங்கள் யாரையும் ஏமாத்தலை. மேஷத்தை பொறுத்தவரை உங்களை தான் நான் பல பேர் ஏமாற்றி வச்சுருக்காங்களே தவிர்த்து நீங்கள் யாரையும் ஏமாத்தலை. அதனால் சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு எப்போவுமே மேஷத்துக்கு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தில் நிறைய புதிய திறமை வளர்த்திக்கிறக்கும். குரு சுக்கிரன்கிறது கலை உலகம் சம்மந்தப்பட்டது. அப்போது புதிய கலைகள் படிக்கிறதுக்கும், புதிய கலையில் நாட்டம் இருக்கிறதுக்கும், நிறைய வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்களுக்கும், வெளிநாடு போய் தங்கி படிக்கிறதுக்கும்,
திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப தொலைச்சிட்டு நிற்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இது ஒரு நல்ல ஒரு யோகமான திருமண காலத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சொல்லக்கூடிய பொது பலன்கள் அனைத்துமே ரொம்ப 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 கம்மியான பர்சன்டேஜ் தான் பொருந்தும். இதெல்லாமே ராசிக்கு பேஸ் பண்ணி, லக்னத்துக்கு பேஸ் பண்ணி, உங்களோட லக்னாதிபதியோட பலம், நடக்கக்கூடிய தசா புத்திகள், இந்த குரு சுக்கிரன் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.